எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குலதெய்வ வழிபாட்டின் அவசியம் என்ன, இதுதான் தலைப்பு. சோ இத பேசும்போது பெரும்பாலும் நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாட்டோட அவசியம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவே குலதெய்வத்தை பத்தி எதையுமே யோசிக்காத, ஓகேவா, ரொம்ப மாடர்ன் லைஃப்ல வாழ்றாங்க இல்லையா, அதாவது எந்த ஒரு குலதெய்வம் அந்த பழைய அதெல்லாம் பழைய முறை, பழைய வழிபாடு, அது எந்த விதத்திலயும் இன்னைக்கு யூஸ் கிடையாது, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உள்ளவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா, கொஞ்சம் உங்களுக்குள்ளே நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா அதோட அவசியமும் புரியும், அதோட அத்தியாவசியமும் உங்களுக்கு புரியும். ஓகேவா, குலதெய்வ வழிபாடு முதல்ல ஆன்மீகமோ நாத்திகமோ கிடையாது, அது முதல்ல கிளியரா நான் சொல்லிடுறேன். ஓகேவா, குலதெய்வன்றது ஆன்மீகத்துக்குள்ளேயும் நீங்க எடுத்துக்க தேவையில்ல, நாத்திகத்துக்குள்ளேயும் எடுத்துக்க தேவையில்லை. அது நம்மளோட முன்னோர்களின் ஆசீர்வாதம் நாம் பெறக்கூடிய ஒரு இடம் அப்படியும் எடுத்துக்கலாம். ஓகேவா, நம் முன்னோர்கள் வாழ்ந்த பூமியில், ஓகேவா, நாம் கால் பதியும் பொழுது நமக்குள் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும் அப்படிங்கறது நம்பிக்கை மட்டும் கிடையாது, அது உண்மையும் கூட. சரி, அது எப்படி உண்மை, யாருக்கெல்லாம் அது உண்மையாவே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இன்னைக்கு நீங்க வாழ்ற காலத்துல என்னோட அப்பா அம்மா, என்னோட அண்ணன் தங்கி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, உற்றார் உறவினர்கள், இவங்களோடலாம் ஓரளவு கனெக்டடா, எமோஷனல் கனெக்டடா இருக்கிற உங்களுக்கு குலதெய்வத்தோடையும் எமோஷனல் கனெக்ட் கண்டிப்பா தேவைப்படும். அதை நோக்கி நீங்க கண்டிப்பா போகவும் செய்வீங்க. சில பேர் இவங்களோடலாம் நல்லா கனெக்டடா இருப்பாங்க, ஆனா குலதெய்வத்துக்கு போயிருக்கவே மாட்டாங்க. அப்போ அதுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கும், அது குலதெய்வ வழிபாடு எங்க இருக்கு என்னன்றது தெரியுது. அதெல்லாம் நீங்க உங்க உற்றார் உறவினர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாள் போகணும்னா கூட இனிமே போயிட்டு அந்த குலதெய்வ மண்ணில அந்த சாமியை கும்பிட்டு, ஓகேவா, அந்த மண்ணை ஒரு தடவை மிதிச்சுட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஒரு விஷயம் கிளியரா சொல்லிடுறேன், ஏற்கனவே சொன்னதுதான், உங்களோட உற்றார் உறவினர்களோட, ஓகேவா, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்பா அம்மாவோட ரொம்ப க்ளோஸா எமோஷனலா கனெக்ட் ஆகாதவங்க ரொம்ப மாடர்னா வாழ்றாங்கன்னு அர்த்தம். அவங்க எல்லாமே லைஃப் ஒரு மெட்டீரியலைஸ்டா பாக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, இதுதான் பிராக்டிக்கல். அப்கோர்ஸ் மெட்டீரியல் லைஃப் தான் பிராக்டிக்கல், நோ டவுட் அட் ஆல். பட் ஸ்டில், ஓகேவா, எல்லாருமே மெட்டீரியலைஸ் லைஃப் மாறும்போது இந்த உலகம் எதை நோக்கி போகுங்கிறது வீடியோ பாக்குற உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியும். ஓகேவா, கம்ப்ளீட்டா அந்த மெட்டீரியலைஸ் நோக்கி மூவ் போகல. ஏன்னா கிரகங்களே ஒரு பிரபஞ்ச விதியில உள்ள கிரகங்களே 9 கிரகங்கள்ல எத்தனை கிரகங்களை நீங்க சில கிரகங்கள், ஓகேவா, எமோஷனல் கனெக்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, பிரபஞ்ச விதியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கிரகங்களை எதிர்த்து தான் நீங்க மாடர்ன் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதாவது மெட்டீரியலிஸ்ட் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்கோர்ஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அகைன் பேக் டு சப்ஜெக்ட், குலதெய்வ வழிபாடு. சோ மாடர்ன் லைஃப்ல இருக்கிறவங்களை பத்தி நம்ம விட்டுடலாம். ஓகேவா, குலதெய்வ வழிபாடுலாம் பழைய பஞ்சாங்கம், ஓகேவா, அதெல்லாம் ஒரு முட்டாள்தனம், இல்ல அது பழைய வழிபாடு முறை, அதெல்லாம் எந்த விதத்திலயும் யூஸ் ஆகாது, இட்ஸ் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ போடல. பட் அவங்களும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, முதல்ல குலதெய்வ வழிபாடுங்கிறது, ஓகேவா, யாரு அப்படின்னா நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த இடம். ஓகேவா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியோ 1000 வருஷத்துக்கு முன்னாடியோ பிழைப்பு தேடியோ இல்ல வறுமையின் காரணமா வேற இடத்துக்கு பிழைப்பு தேடி புலம்பெயர்ந்து தன் பிழைப்புக்காக புலம்பெயர்ந்திருப்பாங்க. ஒண்ணு இல்ல தன்னோட கடன் சூழ்நிலைகளால தன்னோட சொத்தை வித்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருந்திருக்கலாம், அந்த மாதிரி போயிருக்கலாம். சோ வியாபார ரீதியாவோ குடும்ப சூழ்நிலையோ வருமான சூழ்நிலையோ பொருளாதார சூழ்நிலையிலையோ ஏதோ ஒரு காலகட்டத்துல அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்து இருந்திருப்பாங்க. ஆனாலும் அப்பப்போ ஏன்னா பல தலைமுறை தொண்டு தொட்டு வாழ்ந்த பூமிங்கிறதால அந்த இடத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையோ 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ போயிட்டு மறக்காம கும்பிடும் பொழுது நம்மளோட மூதாதையர்கள் ஆசீர்வாதமும் அந்த மண்ணில் நம் கால் படும் பொழுது அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பா உண்டு. நீங்க மனசுல நினைச்சு நம்ம மூதாதையர் வாழ்ந்த இடம் அப்படின்ற ஒரு ஃபீலோட போனீங்கன்னா கண்டிப்பா அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். எகெயின் இது ஆன்மீகமோ நாத்திகமோ கிடையாது, உங்களோட மூதாதையர் வழிபாடு. உங்களோட முன்னோர்கள் நீங்க வாழ்ற இடத்த கும்பிடும் பொழுது அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அவங்க கொடுக்குற ஆசீர்வாதம் உங்களுக்கு சேருங்கிறது ஒரு நம்பிக்கை மட்டும் இல்ல, இது ஓரளவுக்கு உண்மையும் கூட. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு இதுல கொஞ்சம் ரிசர்ச்ச அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றதால பெனிஃபிட் கிடைக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.